அது ரொம்ப முக்கியங்க. அதுல ஃபர்ஸ்ட் பேசிக் மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி 5 விஷயத்தை நம்ம மறக்காம பார்க்கணும். இன்கிரீடியன்ஸ். இந்த ஹோல் ப்ராசஸ்ல மைக்ரோகிரீன்ஸை பேஸ் பண்ணி தான் நாங்க கம்ப்ளீட்டா பண்ணியிருக்கோம். மைக்ரோகிரீன்ஸ்ன்றது வெரி யங் லீவ்ஸ். அந்த யங் லீவ்ஸா இருக்கும் போது பயோ ஆக்டிவ் மாலிகூல்ஸும் ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின்ஸ், மினரல்ஸ் ரொம்ப அதிகமா இருப்பாங்க. ஸோ அதனால ஹை ஹீட் ப்ராசஸ் பண்ணாம வெரி லோ ஹீட்ல கேர்ஃபுல்லா ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். இந்த நியூட்ரிஷனல் வேல்யூட ப்ராப்பர்ட்டிஸுமே குறையாம இருக்கிறதுக்கு பேசிக் ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். வெரி ஜென்டில் ப்ராசஸ் மூலயமா நியூட்ரிஷனல் வேல்யூ குறையாம ரீட்டைன் ஆகும். ஸ்கின் பேலன்ஸ்ன்றது நம்ம ஸ்கின்னுக்கு மேல ஒரு குட் பாக்டீரியாஸ் என்னைக்குமே ரீகெயின் ஆயிட்டு இருக்கும். அதுதான் முதல் ஸ்கின்னோட சீக்ரெட். எங்களோட மாய்ஸ்சரைசர் அந்த குட் பாக்டீரியாஸை டிஸ்டர்ப் பண்ணாம ஸ்கின் ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்ல உருவாக்கி கொடுக்கும். டெய்லி பொல்யூஷன். நம்ம டெய்லி பொல்யூஷன்ல ஸ்கின் பேரியரை வீக் ஆக்காம எங்களோட மாய்ஸ்சரைசர்ல அதிகமான விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு உண்டான ஹீலிங் பவரை அதிகரிச்சு கொடுக்கும். ஹைட்ரேஷன். மாய்ஸ்சரைசரோட முதல் ஒர்க்கே ஹைட்ரேஷன் தான். எங்களோட மாய்ஸ்சரைசர் லிக்விட் பேஸ்ல இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு மேல ஈஸியா அப்சார்ப்ஷன் நடக்கும். பிஹெச் பேலன்ஸ். எங்களோட மாய்ஸ்சரைசர் ஸ்கின்னோட பிஹெச் பேலன்ஸை மீட் அவுட் பண்ணிடும். மாய்ஸ்சரைசர் ஹெவியாகவும் இல்லாமல் கிரீஸியாகவும் இல்லாமல் நீங்கள் எங்களோட மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னை ஸ்மூத்தாக சாஃப்டாக ஃபீல் பண்ணுவீங்க.